வாங்க மட்டர் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் இதை வதக்கிட்டு இதோட கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மட்டரை ஆட் பண்ணிக்கலாம். மட்டரை லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் வேக வைப்போம். மூடி வச்சு வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இந்த வகை இப்போ நம்ம அரைச்ச விதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி வதங்கினதுனால எல்லாமே வெந்து தான் இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக அந்த ஒரு கொதி வந்தால் போதும். இதோட இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நான் ஃப்ரை பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன். பன்னீர் எப்படி ஒரு கொதி வர வரைக்கும் அப்படி விடுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பன்னீர் மட்டர். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, புலாவ், பிரிஞ்சி ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நம்ம நிறைய போடலாம். தேங்க்யூ.